ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் அம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் அம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரோடு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்று வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை கொடுக்கிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளால் உலகை புதிராக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித ஆரோக்கியனை அன்பு பக்தர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது சிறப்பாக நம் ஆலயத்தில் கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்றைய தினத்திலே திருப்பலி கருத்துக்கள் எழுதி வைத்தவர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்புமிக்கவர்களே, இன்று தாயாம் திரு அவையோடு சேர்ந்து சிறப்பாக புனிதர்களாகிய மார்த்தா, மரியா, லாசர் இவர்களுடைய நினைவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இவர்களுடைய படிப்பினைகளை வாழ்வாக்க இந்த நாளிலே இறைவனுடைய அருளை நம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள், குறைகள், பாவக்கரைகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதுவர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அவர் கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பும் நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்ந்துகின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுவோரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளோடு அவரோடும் இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர்தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர்தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது
எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போதே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய இந்த நற்செய்தி பகுதி வாசகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு கணம் சற்று பின்னோக்கி, அதாவது நம்முடைய குடும்பங்களை மனக்கண்முன் கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்ற அந்த வார்த்தை நிச்சயம் நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் சென்று கொண்டிருக்கும். ஏன் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை? ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால், நம்முடைய நானும் குருவாகி இவ்வளவு 4-5 வருடங்களிலே எல்லா இறப்பு திருப்பலிகளிலும் இந்த ஒரு இறை வார்த்தை பகுதியை எடுத்து வாசிப்பது என்னுடைய வழக்கம். ஏன் இந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, இறந்தவர் இழப்பை சந்தித்தவர்களுடைய வீட்டில், என் கடந்த மாதத்தில் என்னுடைய தந்தை இழந்த பொழுதும் இந்த பகுதியை தான் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு ஆறுதல், இந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு நிம்மதி, இந்த இழப்பை ஈடுகட்டுகின்ற அளவிற்கு ஒரு இறை வார்த்தை ஒன்று நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் அது இந்த பகுதி என்று சொல்ல மாற்று கருத்தே இல்லை. இந்த பகுதியில் இருக்கின்ற உண்மைகள் நிறைய இருக்கின்றன. இறையியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகமான கருத்துக்களை, சிந்தனைகளை தந்து நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகின்றது. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால், இந்த வார்த்தைகளை நம் குடும்பத்திலே யாராவது ஒருவர் இறப்பதற்கு முன்பாக சற்று நேரம், நான் அங்கே இருந்திருந்தால் இறக்க விட்டிருக்க மாட்டேன், நீ அங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா, அவன் அங்கே இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என்றெல்லாம் யோசித்திருப்போம், சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது நாம் சந்தித்த நேரங்களில் பல இடர்பாடுகள் நடக்கின்ற பொழுது, நான் அங்கே இருந்திருந்தால் இப்படி நடக்க விட்டிருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி உறுதி அளித்திருப்போம் அல்லவா? அப்படிப்பட்ட உறுதியை விட பல மடங்கு மேன்மையான உறுதியை, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்ற அந்த வார்த்தை மார்த்தா மரியா அந்த குடும்பத்தினர் சிறப்பாக இயேசு வருகின்ற பொழுது சொல்லுங்க, அவ்வளவு ஒரு ஆவல் கொண்டிருந்தார்கள். இயேசு அவங்க வருகிறார் என்று தெரிந்தவுடன் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும், அந்த ஊரார் எல்லாரும் ஒன்று கூடி இருந்தாலும், இயேசு எப்போதெல்லாம் எருசலேமிற்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் லாசருடைய வீட்டிற்கு சென்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய அன்பு, இயேசு அந்த குடும்பத்தின் மீது வைத்திருந்த அன்பு, அந்த குடும்பத்தார் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு, முதல் வாசகத்தில் கேட்டிருப்பது போல கடவுள் அன்பாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை இந்த குடும்பத்திலே கவனிக்க முடிகிறது. ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். மூவருமே தங்களுடைய செயல்பாடுகளில், தாயாம் திரு அவை 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு மார்த்தாவுக்கு மட்டும் விழா கொண்டாடிய போது, இதை தாண்டி மரியா மற்றும் லாசர் இவர்களையும் சேர்த்து 3 புனிதர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொண்டாட பிரகடனம் செய்தார்கள். ஆக அந்த நாளிலே இந்த மார்த்தாவை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் பரபரப்பாகி தன்னுடைய பணிகளில் இருக்கின்றவர், ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடன் இங்கு அழுது கொண்டிருப்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு எழுந்து சென்று, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், உம்முடைய நண்பர் இருந்திருக்க மாட்டான் என்று சொன்னவுடன் இயேசு எதுவும் சொல்ல முடியாமல் அழுகிறார்.
எத்துணை அன்பு அவர்களுடைய குடும்பம் மீது என்று நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பங்களில் இறப்புகள் நேர்கிடுகின்ற பொழுது, இந்த பகுதி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆறுதலின் பகுதியாக, இறைவனே நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஆறுதல் தருகிறார் என்ற அந்த உண்மைகளை இறையியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய இறைத்தன்மை வெளிப்படுகின்ற ஒரு பகுதியாக கிறிஸ்தாலஜிகள் அதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய இறைத்தன்மையை இங்கு கவனிக்க முடிகிறது. விடுதலை பயண நூலில் இதை சொல்லுவார், இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்ற பொழுது விடுதலை பயண நூலில் படிக்கின்றோம் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே, இருக்கின்றவராக இருப்பவர் நானே. இயேசுவினுடைய இறைத்தன்மையை இங்கு இந்த பகுதியில் வெளிப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது. இரண்டாவதாக இதில் பார்க்கின்ற பொழுதும் முடிவில்லா நிலை வாழ்வு, எஸ்கட்டாலஜிக்கல் தீம் என்று சொல்வார்கள், அது இதில் வருகிறது. முடிவில்லாத நிலை வாழ்வு என்று இது சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து, என்னில் நம்பிக்கை வைப்பவர் இறப்பினும் வாழ்வார், நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு இயேசு இந்த பெண் மார்த்தா வழியாக நமக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் நிலை வாழ்வுனாவே ஒரு கேள்வி இருக்கும், எப்படி இந்த நிலை வாழ்வு இருக்கும்? இதுக்கு தான் இயேசுவோடு இருந்த அன்பின் வெளிப்பாடு. இயேசுவோடு உடன் இருந்த நாட்கள் எல்லாம், உன் சகோதரன் இறுதி நாளில் உயிர்த்தெழுவான் என்று சொன்னவுடன் மார்த்தா, ஆண்டவரே இறுதி நாள் உயிர்த்தெழுவின் போது உத்தரிக்கின்ற நிலையிலே வேதனை நாட்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட ஒன்றுமில்லை, நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார். எப்படி இந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்ல முடிந்தது? இயேசுவோடு உடன் இருந்ததன் காரணமாக. இந்த இயேசு ஒருவரால் எனக்கு நம்பிக்கை அளிக்க முடியும், நிம்மதி, அந்த இழப்பை ஈடுகட்டுகின்ற அளவிற்கு ஆறுதல் தர முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை மட்டுமே அந்த அம்மாவிற்கு இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது. அதன் பிறகுதான் இயேசு சொல்லுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்வார் இறப்பினும் வாழ்வார். இறந்த பிறகும் வாழக்கூடிய அந்த நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு இந்த மார்த்தாள் வழியாக நமக்கு சொல்லுகின்ற அந்த பகுதியாக இது அமைகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இது நம்பிக்கையினுடைய அழைப்பாக இந்த ஒரு பகுதி அமைகிறது. சொட்டீரியாலஜி என்று சொல்லுவார்கள். இது நம்பிக்கையினுடைய அழைப்பு. இயேசு இதை நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்பார். உயிர்த்தெழுதல் வாழும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வர் இறப்பின் வாழ்நாள், உயிரோடு இருக்கும்போது என்னை நம்புகிறவர் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா? உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர். அங்கு நீங்க பார்த்தீங்கன்னா பேதுருவும் சரி, அதே போல அவருடைய அறிக்கையிடுகின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா, நீரே வாழும் மகன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தைகளை இந்த பெண்ணானவள் சொல்லுகின்ற பொழுது அங்குதான் அந்த நம்பிக்கையினுடைய அழைப்பு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையின் அழைப்பு இந்த பகுதியில் இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே மீண்டுமாக இதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பகுதியாக இது அமைவதன் பார்க்கின்ற பொழுது, நான்காவதாக ஆறுதலின் இறையியல் பகுதியாக இந்த நற்செய்தி பகுதி இருக்கிறது. ஆறுதலின் இறையியல் பகுதி, எப்படி பாஸ்டல் தியாலஜி என்று சொல்லுவார்கள், ஆறுதலின் இறையியல். இயேசு தன்னுடைய வாழ்விலே நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார். நேரடியாக அவர் ஆறுதல் தருகிறார், இறை வார்த்தை வழியாக ஆறுதல் தருகிறார், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரெல்லாம் நமக்கு துன்ப வேளையில் நமக்கு ஆறுதலாக துணை நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவினுடைய பதிலாளிகளே. அப்படிதான் இந்த நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஆறுதலினுடைய இறையியல் பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. இயேசு ஒரு சிறந்த ஒரு மனித தன்மையில் நடந்து கொண்டதை இங்கு பார்க்க முடிகிறது. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் வார்த்தை 35 இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறோம். மனித தன்மையில் அழுதார். அழுது தன்னுடைய வாழ்விலே வேதனையில் பங்கேற்க வேண்டும் என்ற இதயம் அவரிடம் அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த இறையியல் பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய இறைத்தன்மையும், அதே போல இயேசுவினுடைய முடிவில்லா நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்பதையும், அதே போல நம்பிக்கையினுடைய அழைப்பாகவும், அதே போல இது நமக்கு ஆறுதலினுடைய
பகுதியாக, அதாவது ஆறுதலின் இறையியலாக பகுதியாக இது அமைந்திருக்கிறது. ஆம், இயேசுவில் புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த ஒரு பகுதியில் இருக்கின்ற அனைத்து குணங்களும் நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னைக்கு இருக்கிறது. தன்னுடைய வாழ்விலே இயேசுவினுடைய இறைத்தன்மை கொண்ட புனிதையாக ஒரு மகளாக அந்த உலகத்திலே வந்ததன் காரணமாக இந்த இறை மகனையே சுமப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய தாய் பெற்றார். அதே போல முடிவில்லா நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு தன்னுடைய மகன் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாகவும் காரணமாகவும் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டும் நம்பிக்கையினுடைய அழைப்பு, இதில் அன்னை மரியாளுக்குடைய நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் அதிகமாக பேசாவிட்டாலும் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பல ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக அமைகின்ற ஒன்றாக அமைகிறது. அதை தாண்டி ஆறுதலின் பகுதியாக இந்த அமைதி. இது மட்டுமல்ல, நம்முடைய அன்னை பல கஷ்டங்களில் வந்திருக்கின்ற, பல வேதனைகளில் வந்திருக்கின்ற, பல எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வந்திருக்கின்ற நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை ஆறுதலின் அன்னையாக, இந்த இயேசுவின் ஆறுதல் எவ்வாறு அந்த லாசரின் குடும்பத்திற்கு கிடைத்ததோ அதுபோல இந்த குடும்பங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தை தொடக்கத்திலிருந்தே தந்த அந்த அன்னை இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளிலே புனித மார்த்தா, மரியா, லாசர் இவர்களுடைய நினைவு கூர்ந்து நாம் அவர்களின் வழியாக அவருடைய படிப்பினைகளை, இயேசுவின் மீது எவ்வாறு அன்பு கொண்டிருந்தார்களோ அவருடைய அன்பிலே எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லா, இயேசுவின் மீது ஒரு பற்று, அதை தாண்டி அவர் இறைமகன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய நெருக்கம், இதெல்லாம் அவர்களுக்கு இழப்பின் போது அவர்களுக்கு உடனிருந்த அந்த இயேசுவினுடைய அந்த பங்களிப்பு, அவர்கள் நினைத்தது போல விரும்பியவர்கள் இயேசுவின் மீது அனுபவித்ததன் காரணமாக அழுதது, இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது சற்று குடும்பங்களிலே இருந்து அவர் எப்பொழுதும் அவருடைய குடும்பத்தை போல பாவித்து இருந்ததன் வெளிப்பாடாக அமைகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு நம்முடைய குடும்பங்களிலும் நடப்பதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவார். அதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை மரியாள் பரிந்துரை செய்வார். இன்றைய புனிதர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். அவருடைய படிப்பணிகளை நாம் வாழ்வாக்க முயற்சிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற தடைகளை, நமக்கு வருகின்ற சுயநலம் போன்ற எண்ணங்களை, நமக்கு வருகின்ற சோர்வு அல்லது சோம்பேறித்தனம் இதெல்லாம் களைந்து இறைவனுடைய திட்டம் எது என்பது, இறைவனுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கு பரிந்து பேசுவார். நல்லாயின் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. இதய சூரங்களின் இசையிலே கண்ணிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி தெய்வீக நினைவு பலி
எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தந்த அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே உறவு, நீரே உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிருடலும், வானின்று வந்து உனதுயிருடலும், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உணராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலாலும்
இரத்தத்தாலும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித வார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறர் அன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற வேண்டுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களை எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக புனித அன்னை ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீராலும் பரிந்துரையாலும் பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.